ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். கிழிச்ச மீனுங்கிறது தெரியுதுங்களா? இது வந்து நான் வாங்கி 100 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். அது நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இப்போது பாத்திரம் வச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கின பிறகு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அளவுக்கு ப்ரௌன் ஆன பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்ச தக்காளி பழம் ஒரு 4 தக்காளி போல் நான் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். வதங்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 3 ஸ்பூனு. போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் புளி தண்ணி இதையும் ரெடி பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்ச பிறகு நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டாச்சு. இப்போது
காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துட்டு அதையும் போட்டிருக்கேன். இது ஏன் அந்த பச்சை மிளகாய் வந்து மீன் போடும்போது போடுறோன்னா, ஒரு நாளைக்கு கஞ்சி குடிக்கும் போது பழைய சாதம் சாப்பிடுவோம்ல, அப்போ இந்த மிளகாய் நம்ம எடுத்துக்கலாம். அழகாக எடுத்து நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம். நம்ம அதுதான் மீன் போடும்போது போடுறது. நம்ம முன்னாடியே போட்டோன்னா அது குழஞ்சிரும். இதை வந்து அழகாக எடுத்து நம்ம வந்து 4 சைடிஷ்க்கு எடுத்துக்கலாம் பழைய சாதத்துக்கு. இப்போ மீன் வேகட்டும். ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனும் நல்லா வெந்துடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா தலைன்னு சாப்பாடு வெடிச்சு இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.